ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கப்பட்ட முதல் காளை பற்றி தெரிந்து கொள்வோம். ராசு காளை குறிவைத்துப் பாய்ந்தது. அந்த மனிதன் தரையில் விழுந்தான். உயிருக்குப் போராடும் நிலை. அதன் பிறகு காளை மதம் பிடித்த யானை போல அருகில் வருவோரையெல்லாம் குத்தியது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போனது. காவல்துறை, அரசு அதிகாரிகள் எடுத்த முடிவு. ஷூட்டிங் ஆர்டர். துப்பாக்கிச் சத்தம். காளை மிரண்டு மஞ்சு விரட்டு களத்திலிருந்து கிராம வீதிகளுக்குள் ஓடியது. பின்னால் துப்பாக்கிச் சத்தம். போலீஸ் துரத்தல். அந்த நேரத்தில் சில பெண்கள் இந்த காளையை காப்பாற்றியாக வேண்டும். அவர்கள் காளையின் முன்னால் நின்றார்கள். பெண்களை பார்த்தவுடன் ராசு காளை பணிவுடன் நின்றது. அந்த நொடி அது காளையல்ல, அது அம்மன் அருள். அந்த பெண்கள் தங்களது குடிசை வீடுகளில் காளையை மறைத்தனர். காவல்துறையினரிடம் பொய் சொல்லியும் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றினார்கள். இறுதியில் தாய் சூலப்பிடாரி அம்மன் அருளோடு ராசு காளை பாதுகாப்பாக தனது சொந்த மண்ணிற்கு திரும்பியது. இந்த சம்பவத்தால் உரங்காம்பட்டி மக்கள் மனமுடைந்தனர். வார்பட்டி கிராம சூலப்பிடாரி அம்மன் கோவிலுக்கு பல பசுமாடுகளை காணிக்கையாக விட்டுச் சென்றனர். இன்று மஞ்சு விரட்டு பேசப்படுகிறது. ஆனாலும் இந்த ராசு காளை என்ற வரலாறு இன்றைய தலைமுறைக்கு எத்தனை பேருக்குத் தெரியும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதை கேளுங்க.